எண்ணெய் ஊற்றியாச்சு. உளுவா போடுறேன். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும், முழு ஜீரகம். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு உப்பு இதிலே போட்டுக்கலாம். கண்டை மீன் நாட்டு மீன் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி அதிலே போட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம். கொஞ்சம் தக்காளியை வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மல்லித்தூள் இந்த புளியிலேயே போட்டு நல்லா வச்சு கரைச்சி தக்காளி பழம் அதிலே போட்டு நல்லா வதக்கணும். நாட்டு மீன் 200 அங்கே வரும். எவ்வளோ மீன் இருக்குது கொஞ்சம் பொரிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆணத்தில் போடலாம். நான் ஆணுன்னு சொன்னோன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் ஆணுன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடு தான் மீன் கறி, எறாக்கறி, கோழிக்கறி, இறைச்சி கறியும்பாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் மீனானோ, எறானோ, கறியானோ, கோழியானோ அப்படிம்பாங்க, புளியானோம்பாங்க. அதனால் இது குழம்பு ஆனோ கறி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இப்போது நாட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் தேவைக்கு உள்ளதை போட்டு தனி மிளகாத்தூள் நல்லா வதக்கணும். பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி நோம்பு போகிற 10 இன்னைக்கு பஜ்ஜி சாப்பிட்டு அது மொறுன்னு எடுத்து சாப்பிட்லாம். எப்படி வந்துடுச்சு பாருங்கள், கதைன்னு இப்படி வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி, கொத்தமல்லி அதெல்லாம் அப்படியே ஊற்ற வேண்டியதான். நாட்டு மீன் குழம்புல தலை, வால் எல்லாம் போட்டாச்சு பாருங்க. இதுக்கு பூண்டு போடக்கூடாது. நாட்டு மீன் ஆனத்துக்கு பூண்டு போடக்கூடாது. சகரு இது தான் நைட்டுக்கு.